கடந்த சில ஒரு வாரங்களாகவே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளை அறிவித்துக் கொண்டு வருகிறார். இன்னும் சில காலங்களில் இந்த உட்கட்டமைப்பு வேலைகள் ஒரு நகர, ஒன்றிய, ஊராட்சி, கிளை, வார்டுகளில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிர்வாகத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் பொறுப்பு அறிவித்து அதன் அடுத்தபடியாக தலைவர் அவர்கள் கரூர் மட்டுமல்ல அனைத்து பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தலைவரின் சூறாவளி சுற்றுப்பயணத்திற்கு அடுத்தபடியாக தமிழக மக்கள் இன்னும் பல மக்களும் தலைவருடன் ஒன்றிணைந்து 2026 தளபதி அவர்களை முதலமைச்சர் என்ற அரியணை ஏற்றி அமர வைக்கும் வரை நாங்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் இதற்கு எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஆண்டு காலம் இருக்கிறது 2020 தேர்தலுக்கு. அடுத்த பிப்ரவரி 2 அதற்கு அடுத்தபடியாக தலைவர் அவர்களை முதலமைச்சராக இந்த தமிழகம் எதிர்நோக்கி பார்க்கும் என்பதை இங்கு பெருமையுடன் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா ஊருக்கும் வராருங்க. மாவட்ட தலைநகருக்கு வராரு, எல்லா தொகுதிக்கும் வராரு. அதான் உட்கட்டமைப்பு வேலை போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க தலைமை கழகத்துலேருந்து அறிவிப்பாங்க. எல்லா ஊருக்குமே வருவாங்க. நாங்களும் அதை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். கேட்டிருக்கோம். எல்லா ஊருக்கும் வரேன்னு இருக்காரு.